உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே, உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. நடப்பேன் இயேசுவுடன், நடப்பேன் காலமெல்லாம். கேட்டிருக்கிறீங்களா? இந்த ஒரு பழைய பாட்டு, ஒரு அற்புதமான பாட்டு. நம்முடைய யூத் கேம்ப்ல எல்லாம் பாடியிருக்கிறோம், நிறைய சபைகளில் பாடியிருக்கிறோம். நம்முடைய உன்னத பாடல்கள் பாட்டு புத்தகத்தில் இருக்குது. ஒரு அற்புதமான பாட்டு. நோவா, தானியேல், யோபு போல பதறாமல் நடந்திடுவேன், தேவனோடு நடந்திடுவேன். வசனம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல, நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான், தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் ஒழுங்கினோம், ஆனா நோவா ஒழுங்கா இருக்காரு. ஸோ முடியுமா? சுத்தி இருக்கிற எல்லாரும் பாவம் செய்யும் போது நாம் பாவம் செய்யாம இருக்க முடியுமா? முடியும். சூழ்நிலையினால பாதிக்கப்படாமல் இருக்க முடியும். கடல் நீரில் இருக்கிற மீன், கடல் தண்ணீர், உப்பு தண்ணி, அதை தான் ஃபுல்லாக குடிக்குது, சாகிற வரைக்கும் அங்கே தான் இருக்குது. ஆனாலும் அதை நம்ம வாங்கி அதை நம்ம சமையலில் குழம்பு வைக்கும்போது உப்பு போடுறோமே, அத்தனை வருஷம் உப்புல இருந்தாலும் அந்த உப்பு சக்தி கொஞ்சம் கூட மீனுக்குள்ளே போகலையே. அதே போல நம்மை சுற்றி பாவம் எவ்வளவு இருந்தாலும் பாவத்தினால் கரைபடாதபடி நம்மை காத்துக்கொள்ள முடியும். அதான் வசனம் கற்றுக் கொடுக்கிற சத்தியம். இங்க 9ஆம் வசனத்துல 6:9 நோவா உத்தமனுமாயிருந்தான் என்பதற்கு மேல இன்னொரு வார்த்தை, நோவா தேவனுடைய சஞ்சரித்து கொண்டிருந்தான். நோவா தேவனுடைய சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஏற்கனவே 5ஆம் அதிகாரத்துல ஏனோக்கு தேவனுடைய சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான். ரகசியம் அதுதான். பாவத்தை பாராதே, பாவம் செய்யாதே என்றெல்லாம் இன்றைக்கு உலகம் சொல்லுகிறது, மற்ற மார்க்கங்கள் சொல்லுகிறது. தவறானதை பார்க்காதே, 2 கண்களை மூடின ஒரு குரங்கு. தவறானதை கேட்காதே, 2 காதுகளை மூடின ஒரு குரங்கு படம். தவறானதை பேசாதே, ஒரு வாய் மேல கை வைத்திருக்கிற, இதைவேளை பார்த்திருக்கிறோம். 3 குரங்குகள் படம் போட்டு, ஒன்று கண்ணை மூடிக்கொள்கிறது, ஒன்று காதை மூடிக்கொள்கிறது, ஒன்று வாயை மூடிக்கொள்கிறது. ஆனால் இவைகளெல்லாம் பாவம் செய்ய, தவறான காரியம் செய்ய காரணம் உள்ள சிந்தனை, மூளை அதை நினைக்கிறது இல்லை. தவறான எண்ணங்கள் வராம இருக்கணும். தவறான எண்ணங்கள் வராம இருக்கணும்னா, எண்ணத்துல உங்களுக்கு தூய்மை இருக்கணும்னா, தூய்மையானவரை உங்க எண்ணத்துல வைக்கணும். தூய்மையானவர் இங்க இருக்கணும். ஆண்டவர் உங்க உள்ளத்துல இருந்தா, அவர் உங்க இதயத்துல இருந்தா, உங்க சிந்தனை ஃபுல்லா அவர் இருந்தா, இந்த வசனம் உங்க இதயத்துல இருந்தா, அவரோட நீங்க ஒரு கான்ஸ்டன்ட் கனெக்ஷன்ல இருந்தீங்கன்னா, ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப், ஒரு நெருக்கமான உறவுல அவரோட இருந்தீங்கன்னா, நீங்க இந்த பாத்திரத்தை தொட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நெருப்பு சூடு தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. அதே போல ஆண்டவரோட கனெக்ஷன்ல இருந்துகிட்டே இருந்தீங்கன்னா, சூடான பாத்திரத்தை தொட்டுக்கிட்டே இருந்தா நமக்கு சூடு தெரியுற மாதிரி தேவனோட நெருக்கமா இருந்துகிட்டே இருக்கிற ரகசியம்தான் நம்மளால உத்தமனாய் வாழ முடியுது, நீதிமான வாழ முடியுது. தேவனோட சஞ்சரிக்கிற ரகசியம்தான் தேவன் போல வாழ முடியுது. கனெக்ஷன் அவரோட இருக்கணும். செடி கொடி, அவர் சொன்னாரு, செடி கொடி. அப்ப எப்படி நோவாவால தன்னை சுற்றி இருந்த மக்கள் எல்லாரும் சீர்கட்டவர்களாக, கீழே நீங்க என்ன படிச்சீங்கன்னா 11ஆம் வசனம், பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கட்டதா இருந்தது. நோவா காலத்துல எல்லாம் சீர்கேடுகள், ஒழுக்கக்கேடுகள். இன்றைக்கும் ஒழுக்கக்கேடுகள் பெருகி போய்விட்டது. சபையில ஒழுக்கக்கேடுகள், ஸ்கூல்ல, காலேஜ்ல, ஸ்கூலுக்கு நம்பி பிள்ளைகளை அனுப்ப முடியல, காலேஜுக்கு நம்பி பிள்ளைகளை அனுப்ப முடியல, ஒரு வேலைக்கு பிள்ளைங்க நம்பி போக முடியல. 2 மாதம் வேலைக்கு போறாங்க, 3ஆவது மாதம் அங்கே யாரோ ஒருத்தரோட தொடர்பு கொண்டு போயிடுறாங்க, வேலைக்கு போய் வீட்டை விட்டு போயிடுறாங்க, பெற்றோர் அள வச்சுட்டு போறாங்க. இன்றைய வாலிபர்கள் இவையெல்லாம் தேசத்துல பார்க்கிறோம், சீர்கேடுகள். ஆனா இப்படிப்பட்ட சீர்கேடுகள் நிறைந்த உலகத்துல நாம் சீராயிருக்க முடியுமா? முடியும். அதான் வசனம். எவ்வளவு பாவம் எகிப்துல பெருகி இருந்தாலும் தேவனுக்கு விரோதமா செய்ய மாட்டேன்னு ஒரு யோசேப்பால சொல்ல முடியுமா? முடியும். அந்த வாலிப வயசுல எவ்வளவு போராட்டம். தினந்தோறும் அந்த போத்திப்பாரின் மனைவி அவனுக்கு வேதனை, டெய்லி பாவம் செய்ய கட்டாயப்படுத்துகிறாள். அதனால முடியாது என்றானே, சொந்த பலத்திலேயா? முடியாது. தேவனோடு இருக்கிற உறவு தான். அந்த உலகத்துல பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும் என்றால் தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு அனுபவம். ஈனாக் வாக்ட் வித் காட், 5ஆம் அதிகாரம். இங்க 6ஆம் அதிகாரம், நோவா வாக்ட் வித் காட். நோவா தேவனோடு சஞ்சரித்தான். தமிழ்ல சஞ்சரிப்பான், நடந்தான், தேவனோடு நடந்தான். இன்னைக்கு தேவனோடு நடக்கிற ஒரு வாழ்க்கை இருக்குதுங்க. உலகத்துல மனுஷரோட நடக்கிறோம், அண்ணன் தம்பியோட நடக்கிறோம், அதிகாரிகளோட நடக்கிறோம். யோசித்து பாருங்க. ஆனா தேவனோடு நடப்பது என்பது அவருடைய
கரங்களை பிடித்துக்கொண்டு அல்ல அவர் நம்முடைய கைகளை பிடித்துக்கொண்டு அவர் காட்டுகிற பாதையில ஒவ்வொரு அடியா எடுத்து வைத்து நடப்பது, வசனத்தின்படி நடப்பதுதான் தேவனோடு நடப்பது. அதை வைத்தான் பாடினார்கள், நடப்பேன் இயேசுவுடன் நடப்பேன் காலமெல்லாம். கடைசி வரை நடப்பேன். இங்க கடைசி வரை தேவனோடு நடப்பேன் என்று தீர்மானித்தால் நீங்க பரிசுத்தமாக அல்லது உத்தமனாக, நோவா போல சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் மோசமா இருக்காங்க, இவர் சூப்பரா இருக்கார், இவர் நல்லா இருக்காரு. சோ இவர்கிட்ட தான் ஒரு வேலையை ஆண்டவர் கொடுக்கிறார். உண்மையா இருக்கிறவங்க கிட்ட, கர்த்தருக்கு பயந்து வாழ்றவங்க கிட்ட தான் பொறுப்பு ஆண்டவர் கொடுப்பார். ஆண்டவருக்கு தேவை திறமை இல்லை, ஆண்டவருக்கு தேவை உண்மை. God is not looking for ability but availability. God is not looking for talent. He is looking for faithfulness. உண்மையா இருப்பியா? உன்னை நம்பலாமா? உன் கையில பொறுப்பு கொடுத்த செய்வியா? பவுல் சொல்றார்ல, என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த கனமான ஊழியத்துக்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். என்னை நம்பி இருக்காரு ஆண்டவர். நான் உண்மையா செய்வேன் நம்புறாரு, நான் உண்மையா செய்வேன் நம்புறாரு. இன்னைக்கு கர்த்தர் உங்களை நம்ப முடியுமா? ஒரு பெரிய ப்ராஜெக்டை கொடுக்குறார் ஆண்டவர். யோசிச்சு பாருங்க, எது நிமித்தம்? இந்த நோவாட்ட கொடுத்தா செய்வேன். ஏன்னா நோவா என் கூடவே இருக்காரு, என்னுடைய டிஎன்ஏ அவருக்கு இருக்கு, என் கூடவே நடக்கிறாரு, என் ஹார்ட் அவருக்கு தெரியும். அப்படிப்பட்ட நிலையில நோவா இருந்தது போல நீங்களும் நான் இருக்க தேவன் உதவி செய்வாராக. இந்த நாள் நோவா தேவனோடு நடந்த போது பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்கல்ல, 2 பேர் நடந்தா பேசுவாங்கல்ல. அப்ப தேவன் என்ன பேசியிருப்பாரு? ஐயோ இந்த உலகம் எப்படி இருக்கப்பா, எவ்வளவு கெட்டு போய் கிடக்கு, இந்த உலகம் எவ்வளவோ மோசமா இருக்க அப்படின்னு சொல்லும் போது, நோவா ஜனங்களுக்கு போய் சொல்லுப்பா, வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு இருக்காங்கப்பா, வேலையை உண்டாக்குப்பா, உலகம் அழிய போகுதுப்பா, போய் சொல்லுப்பான்னு சொல்லியிருப்பாரு. அதுதான் நோவா பண்ணாரு. அப்ப ஆண்டவர் அவர் எதிர்பார்த்தது நோவா செய்தாரு. இன்னைக்கு தேவனோடு நடக்கிற மனிதன் தேவன் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவான். இன்னைக்கு தேவனுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிறவர்களாக நீங்களும் நான் இருப்போமாக. தேவன் சந்தோஷப்படுவாராக. அற்புத பிதாவே, நீங்க எதிர்பார்த்ததை செய்த நோவா போல நாங்களும் நீங்க எதிர்பார்க்கிறதை செய்ய கிருபைத்தார். உம்மோடு நடக்கிற ஒரு வாழ்க்கை, உம்மோடு பேசுகிற ஒரு வாழ்க்கை, உம்மோடு உறவாடுகிற ஒரு வாழ்க்கை ஆண்டவரே எங்களுக்கு வரணும்ப்பா. அதிகமான நேரம் உங்க கூட உறவாடணும், உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதப்பா. எங்க வாழ்க்கை மாறணும், மறுரூபம் ஆகணும். இந்த பலிபீடத்துல எங்களை வைக்கிறோம். நடத்துங்க, வேலி அடைங்க, காத்துக்கொள்ளுங்க, ரத்தத்தினால மூடிக்கொள்ளுங்க. உமக்கே மகிமை, உமக்கே கனம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். நீங்களும் நானும் அப்படியே நோவாவை போல ஒவ்வொரு நாளும் தேவனோடு சஞ்சரிப்போம். தேவனால் நற்சாட்சி பெறுவோம்.